நம்ம மா நேச்சுரல்ஸ் பிரசன்ஸ் மிஸ்டர் பெர்ஃபெக்ட் மென் வெல்னஸ். இது தாம்பத்திய பிரச்சனைகளுக்கான இயற்கையான மூலிகை தீர்வு. லட்சத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள். இது என்ன ஸ்பெஷாலிட்டினா, இதை பயன்படுத்தின வாடிக்கையாளர்களே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா மாறி இருக்காங்க. இப்போ ஏற்பட்ட நல்ல ப்ராடக்ட் பத்தி உங்களுக்கு இன்னும் விவரங்கள் தெரியணும் அண்ட் இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் நீங்க இந்த ப்ராடக்ட் ஆர்டர் பண்ண இந்த நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்க, அவங்க உங்களை கைட் பண்ணுவாங்க. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். டிவிகே. இந்த தமிழ்நாடு அரசியல் களத்துல மற்ற கட்சிகளுக்கு இந்த அளவுக்கு கெடுபிடி இருக்குமான்னு தெரியலங்க. ஆனால் டிவிக்கு சார்ந்த கெடுபிடிகள் அதிகரிக்கிற மாதிரி இருக்குல்ல. அரசியல் இதெல்லாம் கடந்துதான் வரணும். அவ்வளோ சீக்கிரம் அந்த சேனல் போய் உட்காந்துட முடியுமா? இதை பற்றி பார்க்க போகிறோம். இது கூடவே ரஜினி சார் கிட்ட டிவிக்கு சார்ந்த ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன பதில் கொடுத்துருக்காரு தெரியுமா? அதுதான் ட்விஸ்ட்டு. அதை பற்றியும் பேச போகிறோம். அப்புறம் இபிஎஸ் அவர்களை இனிமேல் நான் முகமூடி பழனிசாமி அப்படிதான் அழைக்க போகிறேன்னு டிடிவி அவர்கள் பயங்கரமாக கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக? இது எல்லாத்த பற்றி தான் பேச போகிறோம். நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோம்னு இப்படி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இப்படி கதை விடுறீங்களே மை டியர். கடந்த 13ஆம் தேதி திருச்சியில தன்னோட முதல் பரப்புரை கூட்டத்தை விஜய் அவர்கள் ஏற்பாடு பண்ணாங்களா? நினைச்ச மாதிரி நடந்துச்சான்னு கேட்டீங்கன்னா, நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஓரளவுக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரே நாள்ல 3 இடங்களை கவர் பண்ணலாம் தான் அவங்க பிளான் போட்டிருந்தாங்களே. ஆனால் 2 இடங்களை மட்டும் தான் கவர் பண்ண முடிஞ்சது. கடைசி இடம் பெரம்பலூர் இருக்குல்ல, அதை கவர் பண்ண முடியல. அதுக்கு காரணம், இப்போ ஏற்பட்ட க்ரௌட் புல்லர் வராரு அப்படின்னா கூட்டம் குவியாமையா இருக்கும். சரியான க்ரௌடு. எந்த அளவுக்குன்னா 7 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் தேவைப்படும் நம்மளுக்கு? ஆனால் எவ்வளோ நேரம் தேவைப்படுச்சு தெரியுமா? 5 மணி நேரம் ஆச்சுங்க. அப்போ யோசிச்சு பாருங்க எவ்வளோ க்ரௌடு ஃபுல்லாக இருந்திருப்பாங்க அங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் அவரால் பெரம்பலூர் மக்களை சந்திக்க முடியல. பிகாஸ் நைட்டு ஓவர் நைட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் அவரே வருத்தம் தெரிவிச்சார். இல்லைங்க, பெரம்பலூர் மக்களை நான் சந்திச்சிருக்கணும், பட் கூட்டம் பார்த்தீங்களா, அதெல்லாம் எங்களை வர முடியாமல் போயிடுச்சு, நான் வருந்துறேன்னு சொல்லியிருந்தார். இதுக்கப்புறம் அவங்களே உட்காந்து யோசிக்காமல் இருந்திருப்பாங்க. என்ன, நாம பரப்புரை சார்ந்து அனுமதி கேட்டால் மட்டும் 23 கண்டிஷன்ஸ், அவ்வளோ கண்டிஷன் இவ்வளோ கண்டிஷன் விதிக்கிறாங்க. இது மற்ற அரசியல் கட்சி தலைவர்களுக்கு விதிக்கிறான்னு கேட்டால் டிவிக்குள்ள பெரிய ஒரு ஆலோசனை நடந்து முடிஞ்சிருக்குங்க. இதெல்லாம் நடந்து முடிஞ்ச கையோடு தான் நாம இதுக்கப்புறம் கோர்ட் அப்ரோச் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அப்ரோச்சும் பண்ணிட்டாங்க. இதுக்கு இன்னொரு ஒரு மறைமுக காரணமும் எடுத்துக்கலாம். பெரம்பலூருக்கு விஜயர்கள் போக முடியலன்னு சொன்ன பார்த்தீங்களா? அப்போ பெரம்பலூர் சேர்ந்த நிறைய மக்கள் காத்துக்கிட்டு இருந்தாங்க, விஜயர்கள் வருவாங்க பார்க்கணும் அப்படின்னு ஆசையில். அதில் ஒரு பெண்மணிங்க, அவங்க ஊடகங்கள்கிட்ட என்னென்ன சொன்னாங்க தெரியுமா? எங்கள் தொகுதியில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு லிஸ்ட்டு போட்டாங்க. போட்டுட்டு இவ்வளோ பிரச்சனை நாங்கள் விஜய் கிட்ட சொல்லலாம் பார்த்தா அவர் வரல. அப்படின்னு என்ன அர்த்தம்? எங்களை மதிக்கலையா? நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் அவ்வளோதான் அப்படின்ட்டாங்க. உங்களுக்கே ஒரு மாதிரி குழப்பமா இருக்குல்ல? அந்த தொகுதிக்கு ஒரு எம்எல்ஏ இருப்பாப்புல, அமைச்சர்னு அந்த லெவலில் இருக்காங்க, அரசுன்னு ஒன்று இருக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு இன்னும் எலெக்ஷன்ல நிற்கவே இல்லை ஒருத்தர். ஆனால் அதுக்குள்ள அவர்கிட்ட இது போல விஷயங்களை முன் வச்சு நாங்கள் இதுக்காக ஓட்டு போட மாட்டோம்னு சொல்றதெல்லாம் எப்படிங்க பார்க்கறது? இதெல்லாம் ஆரம்பம் தான். இதுக்கப்புறம் தான் எலெக்ஷன் நெருங்க இன்னும் இது போல நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். சரி, ரைட், விடுங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா. சென்னை ஹைகோர்ட் இருக்குல்ல, அங்க தாவேகா ஒரு மனுவை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அது என்ன கேட்டிருக்காங்கன்னா, நாங்கள் இதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த சனிக்கிழமை தோறலாம் பரப்புரை பண்ண போகிறோம் தமிழ்நாடு முழுக்க. இதுக்கான அனுமதி இருக்குல்ல, அதை நாங்கள் ஒரு முறையும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இதை பாரபட்சமின்றி பரிசீலிக்கிறதுக்கு டிஜிபிக்கு உத்தரவிடுங்க அப்படின்னு கோர்ட்டை கேட்டிருக்கு டிவிக்கு. ஏன்னா அவங்க பாரபட்சமாக செயல்படுறாங்க இல்லையான்றது மக்கள் உங்கள் கையை விட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். அதுவும் காலக்கெடு இருக்குல்ல, அதுக்குள்ளே அனுமதி கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. போலீஸ்க்கு இது சார்ந்த கோர்ட் உத்தரவு போடணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ இவங்க கடைசி நேரம் வரைக்கும் இழுத்தடிக்கப்படுறாங்க. அப்படின்னா கடைசி நேரத்தில் கண்டிஷன்ஸை முன் வைக்கிறாங்கன்னா, சொன்ன தேதியில கூட்டம் நடத்தலன்னா தாவேக்காவுக்கு பிரச்சனை, சொன்ன தேதியில கூட்டம் நடத்தும் போது இவ்வளவு நிபந்தனைகளை கடைபிடிக்கணும், அதுவும் பிரச்சனை. எப்படின்னு தெரியுதா? 2 பக்கமும் கத்தின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இதையெல்லாம் களையணும்னா குறிப்பிட்ட காலக்கெடுக்குள்ளேயே அவங்க அனுமதி கொடுக்கணுன்ற மாதிரி கோர்ட் கிட்ட கேட்டிருக்காங்க. இதை அவசர வழக்கை எடுத்து விசாரிக்கவும் கோரிக்கை முன் வச்சாங்க. ஆனால் கோர்ட் இல்லப்பா இப்போ விசாரிக்க முடியாது, நாளைக்கு விசாரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாளைக்கு இந்த மனு விசாரணைக்கு வருது. இந்த கலைபரங்கள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ரஜினிகாந்த் அவர்கள் இருக்காங்களே, அவங்க கிட்ட செய்தியாளர்கள் சில கேள்விகளை கேட்டாங்க. அதில் மிக முக்கியமாக கேட்ட கேள்வி, இது நீங்களும் கமல் சார் சேர்ந்து நடிக்க போறதா சொல்றாங்களா சார் அப்படின்ட்டு. அப்போ அவர் சொன்னார், ஆமாங்க எனக்கும் விருப்பம் தான், 2 பேருக்கு ஏற்ற கேரக்டர் கிடைச்சா நாங்கள் நடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் கதை மற்ற விஷயம் இன்னும் முடிவாகலன்னு சொல்லியிருக்காருங்க. ஆக்சுவலாக முன்னாடி வந்த டாக் என்ன, லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தான் இயக்குவார்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் கூலி படத்தோட ரிசல்ட் கொடுத்த தாக்கம் என்னவோ தெரியல, டைரக்டர் பேரை ரிவீல் பண்ண மாட்டாங்க. சார் அது ஒரு பக்கம் விடுங்க. இன்னொரு பக்கம் சினிமா கலைஞர்களுக்கு வர்ற கூட்டம் இருக்குல்ல, அது வாக்கா மாறுமா ஐயா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாங்க. ரஜினிகாந்த் அவர்கள் என்ன பதில் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நோ கமெண்ட்ஸ். இதைத்தான் சொன்னார் பதிலா.
ஏன்னா அவருக்கே தெரியும் யாரை பாயிண்ட் அவுட் பண்ணி செய்தியாளர்கள் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு. நோ கமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பி விறுவிறுன்னு போயிட்டாருங்க. ஆக்சுவலி இதே ரஜினிகாந்த் அவர்கள் தான் இந்த இளையராஜா சாருக்கு பாராட்டு விழா நடந்துச்சுல, அந்த மேடையில் ஒரு விஷயம் சொன்னார். எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. திமுக சார்ந்து பெருசாக உயர்த்தி பேசுகிற வகையில் புதிய எதிர்க்கட்சிகள் பழைய எதிர்க்கட்சி எல்லாத்துக்கும் சேர்த்து சிம்ம சொப்பனமாக திமுக விளங்குதுன்ற மாதிரி சொல்லி முடிச்சுட்டு போயிருந்தாருங்க. பழைய எதிர்க்கட்சிகள்னு சொன்னா ஓகே, புதிய எதிர்க்கட்சினா வேற யாரும் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கா? ஸோ ரஜினி சார் அவரோட மனசில் இருந்த விஷயத்த மேடையிலேயே சொல்லிட்டாப்ல. அதை அப்போ பல பேருக்கும் புரியல. இப்போ மைக்கை போட்டால் மட்டும் புதுசாக விஷயம் வரப்போகுது. திமுக 30 விழா வேற, அது கோலாகலமாக இப்போ காலை கட்டிக்கிட்டு இருக்கு. அதில் டிவிக்கே பற்றி எதனா பேச வாய்ப்பு இருக்கிறதா பல பேர் அசியூம் பண்ணுறாங்க. ஆனால் இன்னும் சில அரசியல் அவதானிகள் சொல்றது, ஏன்ப்பா அதை தாவேக்காவை சமாளிக்க நாத்தாக்கா இருக்கே நாம் தமிழர் கட்சி, அப்படி இருக்கிறப்ப திமுக இவங்களை கேர் பண்ணிலாம் பேச மாட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு மறைமுக அரசியலாக பெருசாக போயிட்டு இருக்குல்ல. அதாவது எங்க காம்படிட்டர் எப்பவுமே அதிமுக தான் அப்படின்னு திமுக மனநிலை இருக்கும்போது தாவேக்கா பற்றி இது மேடையில் பேச மாட்டாங்கன்னு ஒரு அசம்ஷன் இருக்கு. பார்ப்போம், 30 விழா நடந்து முடிஞ்சதும் தெரிஞ்சிடும் பேசினாலும் இல்லையாங்கன்னு சொல்லிட்டு. அதிமுக எப்பவுமே அதிமுக சார்ந்து ஒரு பிரச்சனை கிரியேட் ஆகுதுன்னா அவங்க சார்ந்த நபர்களால பெருசா வந்துட்டு இருக்கோம். இந்த முறையும் டிட்டோ அப்படிதாங்க போய்கிட்டு இருக்கு. என்னன்னா சமீபத்துல இபிஎஸ் அவர்கள் தெளிவாக ஒரு விஷயத்த மேடையில் சொன்னாங்க. அப்பெல்லாம் அதிமுகவை வீழ்த்தணும், கட்சி இல்லாம பண்ணணும், அது இதுன்னு என்னென்னமோ குழப்பங்களை ஏற்படுத்த யார் யாரோ முயற்சி பண்ணாங்கன்னு அவர் பேர்களை சொல்லல. பட் இந்த விஷயத்த சொன்னாரு. யார் யார் முயற்சி பண்ணா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, அன்னைக்கு அதிமுகவை காப்பாத்தினது தேசிய கட்சி தான் சொன்னாருங்க. வேற யாரு? காங்கிரஸா பாஜக? இந்த விஷயத்த சொல்லிட்டாரா? இதோடு அதிமுக அலுவலகத்தை தாக்குனவங்க, நம்மளோட கட்சியோட கோயில் மாரி அந்த ஆபீஸ், அதை தாக்குனவங்க திரும்ப கட்சிக்குள்ள சேர்க்கணுமா அப்படின்னு கேட்டாரு. அன்னைக்கு என்னென்ன ரைட்ஸ் நடந்துச்சுன்னு கண்டிப்பா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதிமுக ஆபீஸா இருந்து ஓபிஎஸ் அவர்கள் அவரோட ஆதரவாளர்கள் என்னென்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஓபிஎஸ் அவர்களை கட்சிக்குள்ள சேர்க்கவே மாட்டேன்றதுல ரொம்ப தீவிரமா இருக்காரு. இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமா தெரிஞ்சிருச்சா? ரைட்டு, அவரு பேசி முடிச்சுட்டு போனதுதான். டிடிவி அண்ணா இருக்கார்ல, தினகரன் அண்ணா, சாம அப்செட்டுங்க. அவரு பிரஸை கூப்பிட்டு மனசுல இருந்த ஆதங்கத்தெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிட்டாப்ல. யாரு கட்சியை காப்பாத்தினது அப்படின்ற கேள்விதான் முதல்ல எழுப்பினாரு. எழுப்பிட்டு கோவத்தூர் ஸ்டோரி இருக்குல்ல, அதை திரும்ப A to Z சொல்ல ஆரம்பிச்சிட்டாருங்க. அங்க என்னென்ன ஆச்சு, இபிஎஸ் அவர்கள் எப்படி இந்த வாய்ப்பு கிடைச்சது, சசிகலா அவர்கள் ரோல் என்னவா இருந்துச்சு, டிடிவி அப்ப எல்லா விஷயம் எப்படி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, எவ்வளவு க்ளோஸ்டா இருந்தாங்க, இது எல்லாத்தையுமே ஒரு விவரிக்க ஆரம்பிச்சார் செய்தியாளர் சந்திப்புல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் கோவத்தூர் சார்ந்த ஒரு பிளாஷ்பேக்கை நாம கேட்க நேரிட்டுச்சு. இபிஎஸ்க்கு கொஞ்சம் கூட நன்றியே கிடையாதுன்னு இது போல வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி டிடிவி அவர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பழைய காலம் திரும்புமான்னு தெரியல. ஏன்னா அதிமுக ஒன்று சேர்ந்ததான் அது போல காட்சிகளை பார்க்க முடியும். இதுக்கு மத்தியில அவசர அவசரமா கிளம்பி அதிமுக பொதுச் செயலாளர் கே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு போயிட்டாங்க. போகும்போதே தெரிவிச்சிட்டாங்க அமித்ஷா அவர்களும் பார்க்க போறாங்க அப்படின்ட்டு. அமித்ஷா அவர்களை பார்க்கறதுக்கு இபிஎஸ் அவர்கள் மட்டும் தனியா போகல, அதிமுக முக்கியமான முகங்கள் இருக்குல்ல நிர்வாகிகள், அவங்களுக்கு கூட அழைச்சிக்கிட்டு தான் போயிருந்தாரு. என்னன்னா போற வரைக்கும் எல்லாம் ஓகேங்க. ஒரு விஷயம் நடந்துச்சு, அதுக்கப்புறம் தான் இது பெரிய பேசுபொருளா மாறிடுச்சு. அதாவது நிர்வாகி எல்லாம் போனாங்களா கூட, அமித்ஷா அவர்கள் இல்லத்துல எல்லாரும் சந்திச்சாச்சா, 2 பாதுகாப்பு வாகனங்களோட தான் உள்ள போயிருக்காங்க. போயிட்டு முதல்ல எல்லாருமே பார்த்து பேசியிருக்காங்க. 10 நிமிஷங்கள் வரைக்கும் இந்த சந்திப்பு நடந்து முடிஞ்சிருக்கு. இதுக்கு பிற்பாடு அதிமுக நிர்வாகிகள் இருக்காங்களே, இவங்க மட்டும் வெளியே வந்திருக்காங்க. இபிஎஸ் அவர்கள் வெளியே வரல, உள்ளுக்குள்ளேயே தான் இருக்காப்புல. ஒரு புரோட்டோகால் ஒன்று இருக்கும், வந்த கெஸ்ட் எல்லாம் கிளம்பி போயிட்டானா இல்லையானதை செக் பண்ற புரோட்டோகால். அது சார்ந்த புரோட்டோகால் இனிஷியேட் பண்ணும்போது தான் இவர் உள்ள இருக்க விஷயம் தெரிய வந்திருக்கு. டிரான்ஸ்லேட்டர் ஒருத்தர் கூட இருந்திருக்காரு. ஹிந்தி டு தமிழ் டிரான்ஸ்லேட் பண்றவங்க, தமிழ் டு ஹிந்தி டிரான்ஸ்லேட் பண்றவங்க, இந்த டிரான்ஸ்லேட்டர் ஒருத்தர் கூட இருந்திருக்காரு. ஸோ உள்ளுக்குள்ள அமித்ஷா அவர்களும் இபிஎஸ் அவர்களும் ஆலோசனை பண்ணியிருக்காங்க. இந்த 2 பேர் ஆலோசனை பண்ணி முடிச்ச பிற்பாடு இபிஎஸ் அவர்கள் கார்ல கிளம்பி வந்திருக்காருங்க. பொதுவா இப்ப ஏற்பட்ட ஒரு அரசியல் ஆளுமை வந்துட்டு போறாங்க அப்படின்னா போலீஸ் ப்ரொடெக்ஷன் இருக்கும்ல, அங்க எதுவுமே இல்லை, பாதுகாப்பு சார்ந்த எந்த விஷயமும் இல்லை. இபிஎஸ் அவர்கள் கார்ல அப்படியே பயணிக்கிறார்ல, அவர் சும்மா பயணிச்சிருந்தா கூட இந்த விஷயம் பெருசா மாறி இருக்காதுங்க. கர்ச்சீப்பை வச்சு முகத்தை மூடிட்டு பயணிச்சிருக்காரு. இந்த காட்சி எப்படியோ வெளியே வரவே இதை பெரிய பேசுபொருளா மாத்திட்டாங்க. அதுவும் திமுக 30 விழா நடக்க போற டைம்ல இது போல காட்சியெல்லாம் வெளியே வருது அப்படின்னா அவங்களுக்கு பெரிய கான்டென்ட்டே கையில கிடைச்ச மாதிரி ஆயிடும்ல. இப்ப அப்படிதான் மாறிடுச்சு. வீடியோ சரியான வைரல். அந்த கார் மேட்டரை பத்தி நிறைய இருக்கு, அதை பத்தி போக பேசுவோம். அதுக்கு முன்னாடி 2 பேர் அப்படி என்ன விஷயம் ஆலோசனை பண்ணியிருப்பாங்க, இதை பத்தி சில அசம்ஷன்ஸை மட்டும் முன்வைப்போம். இல்லை, மொதல் அசம்ஷன், செங்கோட்டையன் அவர்கள் விவகாரம் இருக்குல்ல, கட்சியில மூத்த தலை, ஆனா சமீபத்தில் என்னாச்சுன்னு கண்டிப்பா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அவரே ஏதோ தவறு பண்ணிட்டு தான் உணர்ந்து அதுக்கப்புறம் தான் உள்ள வரா மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு போயிடுச்சு தர்ம சங்கடமா. அவரை பத்தியும் ஃபுல்லா விளக்கம் கொடுத்திருக்கலாம் இபிஎஸ் அவர்கள் அமித்ஷா அவர்கள் கிட்ட. 2வது பாசிபிலிட்டி, இந்த அதிமுக பிரிஞ்சு கிடக்குதுல, நீங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டீங்கன்னா இந்த மப்சல் செயலர்கள் தமிழ்நாட்டில் அங்க ஃபுல்லா வாக்கு வங்கி அதிமுகவுக்கு இன்னும் பழைய மாதிரி பலம் ஆயிடும். ஸோ கண்டிப்பா நம்ம அலையன்ஸ் ஜெயிக்கலாம், அதனால ஒன்று சேருங்கன்னு பாஜக தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கு. மாநில தலைவர் இருக்கும், பாஜக மாநில தலைவர் இருக்கு, அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்காப்ல. இது இபிஎஸ்க்கு உறுத்தலை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதான்? ஸோ இதை பத்தி அவர் பேசியிருக்கலாம்.
இல்லைங்க, கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாடி உட்கட்சி விவகாரங்கள்ல பாஜக தலையிடாதுன்னு சொன்னீங்க. ஸோ அப்படியே இருந்தால் நல்லா இருக்குமேங்க அப்படின்னு வலியுறுத்தலை கோரிக்கையாக முன் வச்சிருக்கலாம். மூணாவது விஷயம், கூட்டணி விரிவாக்கத்தை பற்றி பேசியிருக்கலாம். ஏன்னா தாவேக்கு அதிமுக அலையன்ஸு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. ஆனால் போகிற போக்க பார்த்தா வாய்ப்பு இல்லைன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் ஆலமரத்தை வீழ்த்தணும் அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கிற எல்லாருமே ஒன்று சேர்ந்தா முடியும். அப்படி முடியலன்னா ஆலமரத்துக்கு தான் எப்போவுமே பவர் அதிகமாக இருக்கும். நாலாவது விஷயம், தனக்கு வேண்டியவருக்காக தேசிய அரசியலில் வாய்ப்பு கேட்டிருக்கலாம். யார் என்னன்றதை பற்றிலாம் இதுக்கப்புறம் வர ஒரு செய்திகள் அப்போ நம்ம பார்த்து பேசிக்கலாம். இந்த 4 விஷயங்கள் சொன்னோம் பார்த்தீங்களா, இதில் எது சார்ந்து இவங்க ஆலோசனை மேற்கொண்டிருக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்படி இந்த லிஸ்ட்லேயே இல்லாத வேறு விஷயத்தை பற்றி பேசியிருந்தாங்க அப்படின்னா எதுவாக இருக்கும்? ப்ரோ, இதை பற்றி நம்ம இவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா, எங்கள் தமிழ்நாடு அரசியல், தமிழக மக்கள் இதை பற்றி நாம் அசியூம் பண்ணாமல் வேறு யார் பண்ணுறது? ஏன்னா ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு போடுங்க அரசியல் களத்தை. இபிஎஸ் அவர்கள் எதுக்கு அமித்ஷா அவர்களை சந்திச்சாரு? இந்த கேள்விக்கு பதில் கிடைக்காம இருந்துச்சுல, அவரே சொல்லிட்டாருங்க. ஒன்னும் இல்லைங்க, ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் இருக்கார்ல, இவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கணும், இதை கேட்கறதுக்காக தான் அமித்ஷா அவர்களை சந்திச்சுன்னு அவர் சொல்லியிருக்கார். அது மட்டும் கிடையாது, தேசிய விடுதலைக்காக பாடுபட்ட இவர் அந்த விருதுக்கு தகுதியானவர்னு சொல்லியிருக்காருங்க. இன்னொரு பக்கம் இளையராஜா சார்னு திமுக சைடில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, எங்க அவருக்கு பாரத ரத்னா கொடுக்கணுங்க அப்படின்ட்டு. ஆனால் இதை பாராட்டலாம், கட்சி பேதம் இல்லாமல். ஏன்னா எந்த கட்சியோட சீட்டில் எம்பியா மாறி இருக்க இளையராஜான்னு கண்டிப்பாக ஒன்று தெரிஞ்சிருக்கும். அதை தாண்டி ஆளுங்கட்சி இதை கேட்டுக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இவர் சார்ந்து கேட்குறாங்க. தமிழ்நாட்டிலிருந்து 2 பேர் சார்ந்து பாரத ரத்னா விருதுக்கான முழக்கம் அதிகரிச்சிருக்கு. இந்த 2 பேருமே தகுதியானவங்க தான். ஆனால் யாருக்கு கிடைக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரி ப்ரோ, இதை சொல்றதுக்கு இங்கிருந்து டெல்லி வரைக்கும் போயிட்டு இவ்வளோ பெரிய மீட்டிங்கு முதல்ல நிர்வாகிகள் அமைச்சிட்டு அதுக்கப்புறம் இவர் வந்து கர்ச்சிஃப்ல முகத்தை மூடி எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இதைத்தான் தமிழக மக்கள் எல்லாம் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்க கேள்வியா இருக்கா? டிடிவி தினகரன் அவர்கள் அது என்னவோ தெரியலங்க, இபிஎஸ் அவர்களுக்கு கவுண்டர் கொடுக்கணும் அப்படின்னா எங்க இருந்தாலும் கிளம்பி வந்துடுறாரு டிடிவி அண்ணன். இவர் என்னன்னு தெரியுமா சொல்லியிருக்காரு இப்போ செய்தியாளர் சந்திப்புல? தன்மானமே முக்கியம் அப்படின்னு வீர வசனம் பேசுறவர் தான் இபிஎஸ் அவர்கள். நேற்றுக்கு நைட்டு அமித்ஷா அவர்களை சந்திச்சுட்டு வந்திருக்காரு. ஆனா சந்திச்சுட்டு வந்தவர் என்னென்ன விஷயம்னு சொல்றாப்புல. இந்த பொய் எல்லாம் யாரை ஏமாத்துறதுக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அது மட்டும் இல்ல, இன்று முதல், அதான் அந்த காலகட்டங்களில் மன்னர்களுக்கு இன்று முதல் நீ இப்படி அழைக்கப்படாத போல சொல்லுவாங்களே, அவர் இதெல்லாம் சொல்றாப்புல சர்க்காசமா. இன்று முதல் முகமூடியார் பழனிசாமி அப்படின்னு அழைக்கப்படுவார்னு சர்க்காசமா அப்படி பேசி வச்சிருக்காரு. அவர் விடுறதெல்லாம் புருடாங்கன்னு அந்த ஸ்லாங்லையும் பேசுறாரு. முகத்தை மூட வேண்டிய அவசியம் என்ன? உள்துறை அமைச்சர் தானே பார்த்துட்டு வரீங்க, இதுக்கு எதுக்கு நீங்க முகத்தை மூட்டு வரணும்னு அப்படி கேட்டாருங்க. மேபி கர்ச்சிஃப் எடுத்து முகத்துல ஒரு போட்டாரா என்னவோ கூட தெரியல. ஆனா எல்லா பக்கமும் அந்த முகத்தை மூணு விஷயம்னு பெருசா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு கட்சிக்கு ஓட் பேங்க் இருக்கு அப்படின்னா எத்தனை அடிப்படையில் அதோட ரேஷியோ பிரிப்பாங்க. அதுல சாதிய முக்கியத்துவம் இல்லாமல் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? தமிழ்நாட்டில் எவ்வளவு கட்சிகள் சாதி மறுப்பாததுன்னு பேசினாலும் அனைத்து கட்சிகளிலும் இந்த சாதி சார்ந்து ஓட் பேங்க் இருக்குல்ல, அதுக்கு ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. ஸோ டிடிவி ஆனா இபிஎஸ் ஆனா சேர்றாங்க அப்படின்ற வகையில் என்ன சொல்லுறோம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அதிமுக முன்னாள் அமைச்சரான ஜெயக்குமார் அவர்கள் அவங்க என்னென்ன இப்போ சொல்றாங்க, தந்தை பெரியாரை விமர்சிக்கிறவங்க அரசியல்ல இருந்தே காணாம போவாங்கன்னு சொல்றாரு. அவரோட புகழை எந்த கொம்பனாலையும் அசைக்க முடியாது, அழிக்க முடியாதுன்னு சொல்றாருங்க. சூப்பர் வார்த்தைகள் தான். ஆனா உங்களுக்கு நல்லா தெரியும் பாஜக சைட்ல இருக்கவங்க தந்தை பெரியார் அவர்களை எந்த அளவுக்கு வசைபாடு இருக்காங்கன்னு. அதிமுக எந்த கூட்டணியில் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அண்ணன் பாஜக சார்ந்து பேசுறாரோ என்னவோன்னு பல பேரும் கேள்விகளை அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எப்பவுமே அரசியலை பொறுத்தவரை நிரந்தர நண்பன் நிரந்தர எதிரி கிடையவே கிடையாதுங்க. சரி, ஓகே, அரசியல் சார்ந்த பல விஷயங்களை பார்த்தீங்களா. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டை கொடுத்துட்றேன். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் இருக்குல்ல, அங்க 2000 ஏக்கர் பரப்பளவில் ஒரு புதிய திட்டத்தை தமிழ்நாடு அரசு கொண்டு வராங்க. புதிய சர்வதேச நகரம், இதுதான் அந்த திட்டம். அதாவது குளோபல் சிட்டி கேள்விப்பட்டிருக்கீங்களே, அதை கொண்டு வர போறாங்களாம். எப்படி சொல்றதுன்னா, சென்னையை விட ஒரு படி மேல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருந்து ஒரு வேர்ல்ட் கிளாஸ் எம்யூனிட்டிஸ்லாம் உள்ள இருந்தா ஒரு சிட்டி எப்படிங்க இருக்கும், அது போல மதுராந்தகத்தை நடிச்சு பார்க்க முடியுதா? இப்பேற்பட்ட அனௌன்ஸ்மெண்ட் தான் இப்போ தமிழ்நாடு அரசு வெளியிட்டு இருக்கு. இதை அமைக்கிறதுக்கு அரசு இறுதி முடிவை எடுத்துட்டாங்க. ப்ரோ, அப்பனா என்ன, இந்த பரந்தூர்ல ஏர்போர்ட் வரதா சொன்னதும் அதை சுத்தி இருக்க லேண்ட்ல பயங்கரமா விளையாடுச்சு, விலை ஏத்துறாங்களே பல பேரும். இங்கே நடக்க பாசிபிலிட்டி இருக்கான்னு கேட்டீங்கன்னா கேள்வியை கேட்காதீங்க மக்களே. இது போல ஒரு விஷயம் வருதுனால ஆட்டோமேட்டிக்கா சுத்தி இருக்க லேண்ட் வேல்யூ ஏறதான் செய்யும். பரந்தூரை சுத்தி ஏத்தி விட்டாங்க. ஆனா இப்ப அந்த திட்டமே அங்க பிரச்சனையில இருக்கு. இதுக்கப்புறம் அந்த லேண்ட் அந்த அளவுக்கு காசு கொடுத்து வாங்கியிருப்பாங்களா, அவங்க என்ன பண்ண தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே போல நிலைமை இங்க வராம இருந்தாலும் சரி. அதாவது ஒரு விஷயத்த மேலோட்டமா பார்க்காம பின்னாடி நீங்க போய் பார்த்தீங்கன்னா எவ்வளவு வருது கூடுதல் தகவல்களா. மாஸ்டர் பிளானை தயாரிக்க இந்த டிட்கோ இருக்குல்ல, அது டெண்டருக்கு கோரிடுச்சுங்க. அதான் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட், இவங்க தான் இப்போ கேட்டிருக்காங்க. அரசின் நிதிநிலை அறிக்கை இருக்குல்ல, அதில் ஒரு விஷயம் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மக்களோட எல்லா தேவைகளும் நிறைவு செய்யப்படும்னு சொல்றாங்க இந்த குளோபல் சிட்டி மூலமா. பார்ப்போம் எந்த நிறைவு செய்யறாங்கன்னு. விஜயை பாராட்டி அண்ணா அவர்கள் பேசுற மாதிரி ஒரு ஏஐ வீடியோ பாத்தீங்களா, பயங்கர வேலையெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கு.
அதில் ஆளுங்கட்சி சார்ந்து பயங்கரமாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அரசியல் சார்ந்து எவ்வளோ விஷயங்களை பேசிட்டு 2026 விஜய் அவர்கள் சிஎம் இருக்கையில் உட்காரணும், அதுக்கு அண்ணா அவர்கள் வாழ்த்து தெரிவிக்கிறாருன்ற மாதிரி அந்த ஏஐ வீடியோ கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு போட்டியா மற்ற கட்சிகள் வந்து நிறைய ஏஐ வீடியோக்கள் இப்போ வந்துகிட்டு இருக்கு. சோஷியல் மீடியா முழுக்க ஏஐ வார இப்போ இனிஷியேட் பண்ணி விட்டுருக்காங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குங்க. சரி, இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நம்மளாம் சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தெரியுமா? அதிமுக அதன் போக்கில் போயிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா? ஏற்கனவே பாதி பரப்புரையை முடிச்சிட்டாங்களா? இதே ஸ்பீடில் போனாங்கன்னா ஓட் பேங்க் கண்டிப்பாக அவங்களுக்கு பெருசாகும். யாரு கண்டா 2026 தேர்தலில் இவங்க கை உங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இதெல்லாம் பண்ண விட்டுருவாங்க அரசியல்ல. ஸோ அதுக்கான என்னவோ அதிமுக சார்ந்து உட்கட்சிக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் வரா மாதிரியும் செதறி போனவங்களிருந்து பிரச்சனைகள் வரா மாதிரியும் கிரியேட் ஆகிட்டே இருக்கு. ஆகுதா ஆக்குறாங்களான்னு தெரியல, பட் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. அதிமுக அதோட வேலையை மட்டும் பர்ஃபெக்டாக செய்ய விட்டாங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் அதிகம், வெற்றி வாய்ப்பு. ஆனால் செய்ய விடாமல் தடுக்கிறதா அரசியல். அரசியல் கடனை வந்துட்டா ஏதோ ரத்தம் சிந்தாத போர்க்களம், எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நம்ம வாழ்த்த வேண்டியதும் 2 முக்கியமான பர்சனாலிட்டி சார்னு சொல்லிடுறேன். ஒருத்தர் தந்தை பெரியார் அவர்கள், இன்னைக்கு பிறந்த நாள். இன்னொருத்தர் பிரதமர் மோடி அவர்கள், அவருக்கு இன்னைக்கு பிறந்த நாள். 2 பேரும் எதிரெதிர் துருவங்கள், ஆனால் ஒரே நாள் பிறந்த நாள். பார்த்தீங்களா? அவங்களுக்கான பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் பதிவு பண்ணிப்போம். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம்? இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.